அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இதுவரைக்கும் ஃபியூச்சர் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், மோல் கான்செப்ட். இதை புரிய வைக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் விஷயங்களை பார்ப்போம். நீங்கள் ஒரு மளிகை கடைக்கு ஷாப்பிங் போகிறதாக வைத்துக்கொள்வோம். உங்கள் ஷாப்பிங் லிஸ்ட்டில் 10 கிலோ அரிசி, 10 கிலோ ரைஸ், 2 லிட்டர் பால், 2 லிட்டர் மில்க், 1 டசன் ஆப்பிள் இருப்பதாக வைத்துக்கொள்வோம். இதில் கிலோகிராம், லிட்டர், டசன் இதெல்லாம் என்ன? யூனிட்டுகள். இந்த யூனிட்டுகளை நம்ம டே டு டே லைஃப்பில் டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய யூனிட்டுகள். இந்த ஷாப்பிங் லிஸ்ட்டில் ஒரு மோல் சால்ட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிடுவோம். அப்போ 1 மோல் சால்ட்னா எவ்வளோ என்பது அந்த மளிகை கடை ஓனருக்கு தெரியாது. 1 மோல் சால்ட்னா எவ்வளோ என்பது உங்களுக்கும் தெரியாது. ஏன் தெரியாது? ஏன்னா அது நம்ம டே டு டே லைஃப்பில் டெய்லி பயன்படுத்தக்கூடிய யூனிட் அல்ல. அது ஆனால் கெமிஸ்ட்ரியில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய யூனிட். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம எதை ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னா, we try to understand how much is 1 mole. 1 மோல் என்பது எவ்வளோ என்பதை புரிய வைப்பதற்கு முயற்சி செய்யும். ஓகே, முதல்ல 1 கிராம் சால்ட் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். 1 கிராம் சால்ட் அப்படிங்கிறது இவ்வளோ இருக்குது. சால்ட் கிடையாது, சால்ட்னு கன்சிடர் பண்ணிடுங்க. வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய உப்பு, சோடியம் குளோரைடுன்னு கன்சிடர் பண்ணிக்கிடுங்க. ஓகே, 1 கிராம் சால்ட் அப்படிங்கிறது இவ்வளோ இருக்கும். ஆனால் நம்ம கொஸ்டின் அது இல்லை. 1 மோல் சால்ட் அப்படிங்கிறது எவ்வளோ? முதல்ல 1 மோல் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுவோம். 1 மோல் ஈக்குவல் டு மாலிகுலர் மாஸ் இன் கிராம் அப்படின்னு டிஃபைன் பண்ணலாம். எப்படி டிஃபைன் பண்ணலாம்? மாலிகுலர் மாஸ் இன் கிராம். அப்போ மாலிகுலர் மாஸை கிராம்ல சொன்னா அதுதான் 1 மோல். மாலிகுலர் மாஸை கிராம்ல சொன்னா அதுதான் 1 மோல். இந்த டெஃபினிஷன்ல 2 பார்ட்ஸ் இருக்கு. மாலிகுலர் மாஸ் ஒரு பார்ட், கிராம் ஒரு பார்ட். மாலிகுலர் மாஸை கிராம்ல சொன்னா அதுதான் 1 மோல். ஓகே, மாலிகுலர் மாஸ் அப்படிங்கிறது என்ன? மாஸ் ஆஃப் 1 மாலிகுல். மாஸ் ஆஃப் 1 மாலிகுல். ஒரு மாலிகுலோட மாஸ் தான் மாலிகுலர் மாஸ். நம்ம எடுத்தது எக்ஸாம்பிளுக்காக நம்ம எடுத்தது காமன் சால்ட். அதோட மாலிகுலர் ஃபார்முலா NaCl. ஸோ அதோட மாலிகுலர் மாஸை கால்குலேட் பண்ணுவோம். Na அப்படின்னா சோடியம், அதோட அட்டாமிக் மாஸ் வந்து 23. குளோரினோட அட்டாமிக் மாஸ் 35.5. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணினா, அட்டாமிக் மாஸ் எல்லாம் ஆட் பண்ணினா 58.5 கிடைக்கும். அதுதான் மாஸ் ஆஃப் 1 மாலிகுல். மாஸ் ஆஃப் 1 மாலிகுல் எவ்வளவு? 58.5. இதை கிராமில் சொன்னா அதுதான் 1 மோல் ஆஃப் NaCl. அப்போ 1 மோல் NaCl அப்படிங்கிறது 58.5 கிராம் NaCl தான் 1 மோல் NaCl. மோல் சால்ட்டை நம்ம வெய் பண்ண போறோம். அதாவது 58.5 கிராம் NaCl இருந்தா அதுதான் 1 மோல் NaCl. வெய் பண்றதுக்கு நம்ம ஒரு தராசை யூஸ் பண்ண போறோம். இந்த தராசில் எடைக்கல் இது ஆக்சுவலி 58.5 கிராம் இல்லை, 200 கிராம். சும்மா 58.5 கிராம் இந்த பக்கத்தில் வைக்கிறேன்னா, இந்த பக்கம் 58.5 கிராம் சால்ட் இதில் தட்டிட்டேன் அப்படின்னா, இதுக்கு ஈக்குவலாக தட்டிட்டேன்னா அதுதான் 1 மோல் NaCl. நெக்ஸ்ட், 1 மோல் வாட்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்ப்போம். வாட்டரோட மாலிகுலர் ஃபார்முலா நமக்கு தெரியும். தட் இஸ் H2O. அதோட மாலிகுலர் மாஸ், ஹைட்ரஜனும் ஆக்சிஜன் இருக்கு. ஒரு ஹைட்ரஜனோட அட்டாமிக் மாஸ் 1, அப்படி 2 ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ 1 × 2 = 2. ஆக்சிஜனோட அட்டாமிக் மாஸ் 16. அட்டாமிக் மாஸ் எல்லாம் சம் பண்ணா நமக்கு கிடைக்கக்கூடியது மாலிகுலர் மாஸ் தட் இஸ் 18. அதை கிராமில் சொன்னா அதுதான் 1 மோல் வாட்டர். திரும்பவும் நம்ம வெயிட் பண்ண போறோம். இது 18 கிராம் இடைக்கல் அப்படின்னு கன்சிடர் பண்ணிடுங்க. இதுல வாட்டரை வைக்க போறோம். எக்ஸாக்டா 18 கிராம் வாட்டர் வச்சேன்னா இதுதான் என்ன? 1 மோல் வாட்டர். நெக்ஸ்ட், 1 மோல் ஆக்சிஜன். ஆக்சிஜனோட மாலிகுலர் ஃபார்முலா தட் இஸ் O2. அப்படின்னா என்ன? 2 ஆக்சிஜன் இருக்கு, 2 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கு. ஓகே, ஒரு ஆக்சிஜனோட அட்டாமிக் மாஸ் 16 × 2 தட் இஸ் 32. அதை கிராம்ல சொன்னா அதுதான் 1 மோல் ஆக்சிஜன். ஓகே, இதை புரிய வைக்கிறதுக்காக இந்த டப்பாய்க்குள்ளாடி காற்று இருக்கு, அதாவது ஆக்சிஜன் இருக்கு.
இதுக்குள்ளாடி இருக்கக்கூடிய இந்த காற்றோட அளவு 32 கிராமாக இருந்தால் அதுதான் 1 மோல் ஆக்சிஜன். நெக்ஸ்ட் 1 மோல் ஆஃப் டிஃபரண்ட் சப்ஸ்டன்சஸ் பார்ப்போம். 1 மோல் ஆஃப் டிஃபரண்ட் சப்ஸ்டன்சஸ். முதல்ல 1 மோல் ஆஃப் சால்ட் அப்படிங்கிறது எவ்வளவு? 28.5 கிராம் சால்ட் இருந்தா அது 1 மோல் NaCl. 18 கிராம் வாட்டர் இருந்தா அது 1 மோல் வாட்டர். 18 கிராம் வாட்டர் இருந்தா அது 1 மோல் வாட்டர். 32 கிராம் ஆக்சிஜன் இருந்தா அது 1 மோல் ஆக்சிஜன். அப்போ 1 மோல் ஆஃப் டிஃபரண்ட் சப்ஸ்டன்ஸுக்கு வேற வேற வெயிட் இருக்குது, வேற வேற டிஃபரண்ட் வெயிட் இருக்குது. ஒன்று 58.5 கிராம் NaCl, இன்னொன்று 18 கிராம் இருக்குது, இன்னொன்று 32 கிராம் இருக்குது. ஏன்னா 1 மோல் அப்படிங்கிறது எதை டிபெண்ட் பண்ணது? மாலிகுலார் மாஸை டிபெண்ட் பண்ணது. அதனால வேற வேற சப்ஸ்டன்ஸுக்கு, டிஃபரண்ட் சப்ஸ்டன்ஸுக்கு டிஃபரண்ட் வெயிட் இருக்கும் 1 மோல் அப்படிங்கிறதுக்கு. மோல் அப்படிங்கிறது 3 வழிகளில் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். மாஸை வச்சு எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். மாஸை வச்சு எக்ஸ்பிரஸ் பண்றத ஆல்ரெடி நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருந்தோம். 1 மோல் அப்படிங்கிறது என்ன? மாலிகுலார் மாஸ் இன் கிராம். அதை தான் நம்ம மோலார் மாஸ் அப்படின்னு சொல்றோம். அதை எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டோம், அதை நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸும் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸை வச்சு எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். இப்போ 1 மோல் NaCl அப்படிங்கிறது 58.5 கிராம் NaCl. அந்த 58.5 கிராம் NaClக்கு உள்ளாடி எவ்வளோ NaCl மாலிகூல்ஸ் இருக்கும், அல்லாட்டி NaCl பார்ட்டிகிள்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால கவுண்ட் பண்ண முடியாது. அது ரொம்ப ரொம்ப சின்னது பார்ட்டிகிள்ஸ், அல்லாட்டி அதில் இருக்கக்கூடிய மாலிகூல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால நம்மளால கவுண்ட் பண்ணி எவ்வளோ பார்ட்டிகிள்ஸ் இருக்குது அல்லாட்டி எவ்வளோ மாலிகூல்ஸ் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணுறோம்? எஸ்டிமேட் பண்ணினோம். எஸ்டிமேட் பண்ணி ஒரு சில ஃபார்முலாஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஃபைனலாக ஒரு ஆன்சரை கண்டுபிடிச்சோம். தட் இஸ் 6.022 into 10⁻23 NaCl மாலிகூல்ஸ் இருக்குது, அல்லாட்டி NaCl பார்ட்டிகிள்ஸ் இருக்குது. அதுக்கு உள்ளாடி எவ்வளோத்துக்கு உள்ளாடி? 58.5 கிராம் NaClக்கு உள்ளாடி 6.022 into 10⁻23 NaCl மாலிகூல்ஸ் இருக்குது. NaCl மாலிகூல்ஸ் இருக்குது. இது 1 மோல் NaCl இருக்கக்கூடிய மாலிகூல்ஸ். ஓகே, தட் இஸ் நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ். அதே மாதிரி தான் 1 மோல் H2O. 1 மோல் H2O இதான் 1 மோல் H2O. 1 மோல் H2O அப்படிங்கிறது என்ன? 18 கிராம் H2O. அந்த 18 கிராம்ல எவ்வளவு பார்ட்டிகிள்ஸ் இருக்கும்? 6.022 into 10⁻23 ஆக்சிஜன், that is வாட்டர் மாலிகூல்ஸ் இருக்கும். இந்த 6.022 into 10⁻23 தான் நம்ம அவோகாட்ரோ நம்பர்னு சொல்றோம். அவோகாட்ரோ நம்பர் is represented as Na, Avogadro number. Yes. Last way of expressing mole, volume வச்சு எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஆனா அது வந்து gaseous molecule இருந்தா மட்டும் தான் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். அப்போ 1 மோல் அப்படிங்கிறது என்னன்னா 22.4 லிட்டர் இருந்தா அது 1 மோல். 22.4 லிட்டர் இருந்தா அது 1 மோல். ஃபார் எக்ஸாம்பிள், இது ஒரு 1 லிட்டர் பாட்டில், இதுக்கு உள்ளாடி ஆக்சிஜன் இருக்கு. இப்படி 22 பாட்டிலும் ஒரு 1/2 லிட்டர் பாட்டில் இருந்து கொஞ்சம் கம்மியா ஒரு 400 மில்லி லிட்டர் பாட்டில் இருந்தா அதுதான் 1 மோல் ஆக்சிஜன். அப்ப 22 ஃபுல் பாட்டில், ஏன்னா இது 1 லிட்டர் பாட்டில், இப்படி 22 ஃபுல் பாட்டிலும் ஒரு 400 மில்லி லிட்டர் பாட்டிலையும் ஆக்சிஜனை நம்ம அடைத்து வைத்துக் கொண்டோம் என்றால் அதுதான் 1 மோல் ஆக்சிஜன். ஓகே, அப்ப வால்யூமை வச்சு எக்ஸ்பிரஸ் பண்றது கேஷியஸ் மாலிகூல்ஸ்க்கு மட்டும் தான் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். 1 மோல் அப்படிங்கிறது 22.4 லிட்டர் அட் STP. STP னா என்ன? ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் பிரஷர். ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் டிகிரி செல்சியஸ்ல சொன்னா 0 டிகிரி செல்சியஸ். ஸ்டாண்டர்ட் பிரஷர் அப்படிங்கிறது 1 atm பிரஷர். 1 atm னா என்ன? பூமியில நம்ம நார்மலாக ஃபீல் பண்ணக்கூடிய பிரஷர் தான் 1 atm பிரஷர். ஓகே, ஆக்சிஜன் மாலிகூல் 1 மோல்ல எவ்வளவு கிராம் இருக்கும் அப்படிங்கறது நம்ம ஏற்கனவே சொன்னோம். 1 மோல் ஆக்சிஜன் அப்படிங்கிறது 32 கிராம். இதுக்கு உள்ளாடி எவ்வளவு இருக்குது? 32 கிராம் ஆக்சிஜன் இருந்தா அது 1 மோல் ஆக்சிஜன். இதை மாஸை வச்சு எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்
இந்த 32 கிராம்ல எவ்வளவு ஆக்சிஜன் மாலிகூல்ஸ் இருக்கும்? 6.022 into 10^23 ஆக்சிஜன் மாலிகூல்ஸ் இருக்கும். ஓகே, வால்யூம்ல எக்ஸ்பிரஸ் பண்ணா இது எவ்வளவு லிட்டர் இருக்கும்? 32 கிராம் ஆக்சிஜன்ல, ஆக்சிஜன் அப்படிங்கிறது 22.4 லிட்டர்ல இருக்கும். 22.4 லிட்டர் நீ ஆக்சிஜன் எடுத்தேன்னா அதோட வெயிட் வந்து 32 கிராமா இருக்கும். அதில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் மாலிகூல் 6.022 into 10^23 ஆக்சிஜன் மாலிகூலா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.